ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாஸ் விளாக்ஸ். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான வீடியோடு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நயகரா ஃபால்ஸ். நயகரா ஃபால்ஸ் வந்து நீங்கள் வந்து நியூயார்க்லேருந்தும் பார்க்கலாம், யூஎஸ்லேருந்து. ஸோ இங்கிட்டு கனடாவிலேருந்தும் நம்ம பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கனடாவிலேருந்து. யூஎஸில் இருக்கும்போது நாங்கள் மேட் ஆஃப் த மிஸ்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நயகரா போயிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி கனடாவிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் முக்கியமாக லைட்டிங்ஸ் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இது எப்போன்னா நைட்டு 12 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் இங்கே வந்தோன்னா நம்ம வந்து மேட் ஆஃப் த மிஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு, அப்புறம் சுற்றி இருக்கிற டவர் இதெல்லாமே பார்த்துட்டு, நம்ம அதுக்கப்புறமா ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணி லைட்டிங்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம். இதுதான் சோஃபார் எங்களோட பிளானு. ஆனால் யூஸ்வலாக இங்கே வர்றவங்க 2 டேஸ் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து மேட் ஆஃப் த மிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கேவ் ஆஃப் த விங்ஸு, அதுக்கப்புறம் ரெயின்போ பிரிட்ஜு இதெல்லாமே பார்த்துட்டு அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரெசார்ட்டில் தங்குறது இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அப்புறம் நம்ம எங்கே போனாலும் ஃபுட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே ஸ்பெஷலான ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய மால்ஸு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மக்கள் அதிகமாக கூடுற எல்லா பிளேஸ்லேயும் வந்து கார் பார்க்கிங் பிரச்சனை இருக்கும். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கார் பார்க்கிங் அலாட் பண்ணி விடுவாங்க. போலீஸ் எல்லாமே இங்கே நிற்பாங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைன்னா நம்ம பே பண்ணி கார் பார்க்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா, இங்கே ஆப்போசிட்டில் ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் இருந்து பார்க்க வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போகிறோம். ஸோ இது ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மேட் ஆஃப் த மிஸ்ட் வியூ பார்க்குறதுக்கு. இந்த நயகரா ஃபால்ஸ் அங்கேருந்து தண்ணி விழுகுது. இது ஆக்சுவலாக 3 அருவியோட தண்ணி தான் இங்கே விழுகுதாமா. ஸோ இது வந்து கனடாவில் ஒரு பார்ட்டு, யூஎஸில் ஒரு பார்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2க்கும் நடுவில் வர்றது தான் இந்த நயகரா ஃபால்ஸு. நம்ம இங்கே கனடாவிலேருந்தும் பார்க்கலாம், யூஎஸ்லேருந்தும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஒவ்வொரு வருஷமும் வந்து 10 மில்லியன் மக்கள் வந்து வர்றாங்களாமா. இந்த மாலில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நிறைய டெக்கரேட்டிவாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நயகரா ஃபால்ஸ் ஃபுல்லாகவே அந்த சைடு ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக வந்து ஃப்ளார்ஸ் எல்லாமே வச்சு நீட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம எங்கேனாலும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மால்லையே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு பீஸா, பர்கர் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணால் கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து நயகராவை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி புக் பண்ணவும் செய்யலாம், இல்லைனா வெயிட் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணணும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸ்பெஷலி என்னோடய பாப்பாவுக்கு. ஸோ அது வந்து நான் ஆப்பிள் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் சாப்பாடுமே நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பிரியாணி, அதுக்கப்புறம் சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எங்களுக்காக. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் போயிட்டு சாப்பிட்டோம். நாங்கள் இங்கே நயகரா வர்றதுக்கு 1 ஹவர் ஆகும். ஸோ எங்களுக்கு நாங்கள் அங்கே நிறுத்தி வரதுனால இது கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம். நாங்கள் வர்ற வழியிலேயே காஃபி, டீ எல்லாம் குடிச்சிட்டு அது கூட டோனட்டு, அந்த மினி பைட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு மால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ்ஸு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சென்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய நம்ம வந்து பிடிச்ச ஐட்டம்லாம் நம்ம எடுக்கலாம். நயகரா ஃபால்ஸு நேம் போட்டுக்கோங்க இங்கே இருக்கும். இதெல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுருப்பாங்க இங்கே எல்லாமே. ஸோ இது ஃபோட்டோ எடுக்கிற ப்ளேஸு, நல்ல க்ரீனிஸாக செட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், மேட் ஆஃப் த மிஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இப்படி தான் புகை மாதிரி வரும். நம்ம மேலேயும் அப்படியே இரசல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஓரத்தில் நடந்து போனோன்னா. இது வந்து ரொம்ப தூரத்துக்கு இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் நடந்து அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். ஸோ எல்லோரும் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ்டாக வந்து அந்த கிராஸ் மேலே ஏதாவது விரிச்சுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் சேர்ஸ் இந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வாடவர் அவங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அது எல்லாத்தையும் வச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேருந்து பார்த்தாலும் இந்த நயகரா ஃபால்ஸ் தெரியுது. அதோட எங்கே பார்த்தாலும் இந்த பில்டிங்கில் உள்ள லைட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மேட் ஆஃப் த மிஸ்டில் உள்ள லைட்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக தெரியும். நம்மளுக்கு அந்த லைட்டாக கொடுக்குறது இல்லையா, அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் படுத்துடுறாங்க, ஜாலியாக இருக்குது. ஒரு நல்ல ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நைட் வியூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ரெயின்போ பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, கலராக வந்து மாறிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ரெயின்போ கலர்ஸ் வரும், அதுக்கப்புறம் ரெட்டு, க்ரீனு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கலராக வரும். அதுக்கப்புறம் எல்லா கலரும் சேர்ந்து வரும். இந்த மாதிரி கலர்ஸ் சூப்பராக வரும். அது அந்த நைட்டில் வந்து நமக்கு வெளிச்சம்லாம் கம்மியாக இருக்கும்போது அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது.
இந்த நயகரா ஃபால்ஸோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது. அது போக இந்த அருவியில் வர்ற வாட்டர்லாம் வந்து ஒரு பார்ட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பார்ட்டை என்விரான்மெண்டல் சேஃப்டிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், செம்மையாக கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து குட்டி பசங்க இந்த கலர் கலராக மாறுறத பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது நல்லா இருக்குது. அதோட ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. நயகராவில் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டு தான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு லைட்டிங்ஸையும் மேட் ஆஃப் த மிஸ்ட்டும் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் நான் அது எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, செம்மையாக கலர் கலராக இருக்கா. அந்த விப்ஜிஆர் கலரில் வர்ற எல்லா கலரும் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு தெரியும். அப்புறமா ஃபுல் கலரும் சேர்ந்து வரும். நவம்பர் மாதத்தில் வின்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அந்த லைட்டிங்ஸும் செம்மையாக இருக்கும். ஸோ 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக வந்து இந்த கிராக்கர்ஸ் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலேருந்து வரும்போதே பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் குட்டி பசங்களாக இருக்காங்கன்னா நம்ம நடந்து போகிறதுக்கு ஸ்டாலர் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். இல்லைன்னா நம்ம பசங்களை ஃபுல்லாக தூக்கிட்டே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ ஒரு ஹோல் டே நமக்கு இருக்கிறதுக்கான எல்லா திங்ஸுமே நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை நீங்கள் ஃபுட்டு வெளியில் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு, ஸோ என்ன மாதிரி ரேட்டு, என்ன மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர்றது பெட்ரு. ஏன்னா எப்பாவது ஒரு சில விஷயங்கள் வாங்கிக்கிட்டோம்னா ஓகே. நிறைய 2 வேளை 3 வேளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்களில் மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து தனியாக போகிறத விட 2-3 ஃபேமிலியோட சேர்ந்து போனோன்னா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதில் ஃபுட்டு எல்லாமே ஆளுக்கு ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கிளாஸு, பிளேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஒரு இடத்துல எல்லாருமா உட்காந்து நிறைய பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதே மாதிரி வாட்ச் பண்ணிவிட்டு வருவாங்க. அது ஒரு மெமரபுளாக இருக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை கலர் இருக்குன்னு, செம்மையாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சூப்பராக. அக்டோபர் மாதத்தில் இந்த ஃபயர் ஒர்க் நடக்கும். பார்த்திங்கன்னா 10 மணிக்கே கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். 10 நிமிஷமாக வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கும்.
ஒர்க்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நயக்ரா மேட் ஆஃப் த மிஸ்ட்டும் ரெயின்போ பிரிட்ஜும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. நாங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கிளம்ப போகிறோம். மீதி இருக்கிற ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஸோ குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு எதுனாச்சும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ போகும்போதே காஃபி டீ எதுனாவது வாங்கி காரில் வச்சுக்குவோம். ஏன்னா தூங்கினாலும் தூங்கிடுவோம், மிட் நைட் இல்லையா, போகிறதுக்கே வந்து 1.5 ஹவர்ஸுக்கு மேலே ஆகும். ஏன்னா டிராஃபிக் பெருசாக இருக்காது. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.